நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ ஒரு வெளிநாடுக்கு சென்றிருக்கிறேன். அந்த வெளிநாட்டிலே ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம், மிக புகழ் பெற்ற அந்த ஊர் நம் அத்துணை பேருக்கும் தெரியும். விவேகானந்தரால் புகழ் பெற்ற, இந்தியாவிலே விவேகானந்தர் அவர்களால் புகழ் பெற்ற சிகாகோ. அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திற்கு நான் பேச போகிறேன். என்னோடு தமிழ்நாட்டிலிருந்து 2 பேரும் பேச வந்திருக்கிறார்கள். பேசி முடித்து விட்டோம். அருங்காட்சியகம் சுற்றி பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது, போயிருக்கிறோம். அந்த அருங்காட்சியகத்தின் ஒரு பகுதியில் ஒரு சிறிய தண்ணீர் தொட்டி, அந்த தண்ணீர் தொட்டியை எட்டி பார்க்கிறோம். அந்த தண்ணீர் தொட்டியில் உள்ளே விளக்கு வெளிச்சத்தில் வைரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. முத்து, வைரம், பவளம், வைடூரியம் என்று மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டி திறந்து கிடக்கிறது. என் கூட வந்த அந்த பேச்சாளர் கேட்டார், தொட்டா ஷாக் அடிக்குமான்னு கேட்டார். கைடு சொன்னார் இல்ல. அடுத்ததா அந்த பேச்சாளர் கேட்டார், இங்க ஏதாவது கேமரா இருக்குதா? அவர் சொன்னார் இல்ல. 3வது கேள்வி கேட்டார், இது எல்லாம் ஒரிஜினலான்னு கேட்டார். ஆமா, அது எல்லாம் ஒரிஜினல் தான் அவர் சொன்னார். உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் பதபதைப்போட அந்த கைடை பார்த்தேன். அந்த கைடு சொன்ன ஒரு வார்த்தை தான் என் பேச்சிற்கான துவக்கமாக வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த கைடு சொன்னார், இந்த வைரங்களும் வைடூரியங்களும் எங்கள் முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்டு எங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் யாரும் திருடுவதும் இல்லை, திருடுவதற்கு அனுமதிப்பதும் இல்லை என்று சொன்னார். வைரங்களும் வைடூரியங்களும் முன்னோர்களால் காப்பாற்றப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கான ஒரு நாடு அமெரிக்க நாடு. நான் நம்ம நாட்டுக்கு வரேன். நாம எதை சேகரித்து வைத்திருக்கிறோம், எதை அடுத்த தலைமுறைக்கு தருகிறோம்? பேர்ணாம்பேட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, வேலூருக்கு பக்கத்துல. அங்க ஒரு அலுவல் காரணமா போயிருந்த பொழுது ஒரு பெட்டிக்கடை வைத்த ஒரு வயதான பெண் தன்னுடைய முந்தானையிலே நிறைய காளான்களை கொண்டு வந்து எனக்கு பரிசாக தந்தாள். நான் வண்டி ஏறுறேன், பரிசா தந்தா. தரும்போது உடன் இருந்தவர் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அமெரிக்க நாட்டிற்கும் நம் நாட்டிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய தலைமுறைக்கான கவலை குறித்த ஒரு தகவல் இதன் மூலமாக விளங்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இதை நான் சொல்லுகிறேன். அவர் சொன்னார், நிறைய காளான் பூத்து இருந்துச்சு, கிழவி தாம் அடிக்கு பொறுத்துற அளவுக்கு கொண்டு வந்தது. என் பையன் சொன்னா இவ்வளவு இருக்கே, அறுத்துட்டு வரலாமே, விற்கலாமே, அவ்வளவு பெருமதியான காளானாச்சேன்னு சொன்னா இந்த கிழவி விடல. நான் திரும்பி பார்த்து அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா விடல? எப்படி விடுறது? எல்லாமே நாமே தின்னுட்டோம்னா ஆடு மாடு என்னத்தை திங்கும்? அடுத்தவங்களுக்கு விட்டு வைக்க வேண்டாமா? எல்லாத்தையும் நாமளே சுரண்டி சாப்பிடுறதா என்று கேட்டாள் அந்த கிழவி. நான் யோசித்து பார்க்கிறேன், அடுத்த தலைமுறை என்று அமெரிக்கா யாரை சொன்னார்கள் என்ற எனக்கு தெரியாது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று உயிர்கள் அத்தனை பேரையும் பல்லுயிரை ஓம்பக்கூடிய ஒரு மரபு தமிழ் மரபு.